ஃபங்க்ஷன் வந்தா போதும், ஃபேமிலிக்கு டைம் பாஸ் பண்ண ஒரு வீக்கா பர்சன், அதாவது என்ன சொன்னாலும் சைலண்டா தலையாட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு நல்லா செஞ்சுடுவாங்க. எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். என் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இப்படிதாங்க. என்னோட ஸ்பெஷல் டேனால நான் ஆசையா மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப் போட்டேன். அது ஒரு குத்தமாயிடுச்சு. என் அப்பாவுக்கு நான் மேக்கப் போட்டா பிடிக்கவே செய்யாது. அப்பாக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, ஹோல் ஃபேமிலிக்குமே மேக்கப் போட்டா பிடிக்காது. ஆனா நான் மேக்கப் போட்டா பிடிக்காது. ஆனா அவங்க பிள்ளைங்களா மேக்கப் போட்டு சுத்தினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் அப்பாக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் வீட்டுல ஒரு பெரிய நீயா நானாவே நடந்ததுங்க. அவன் என்கேஜ்மெண்ட் ஆன பிள்ளை இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கணும் கூட நினைக்கல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. இனி அன்னைக்கு மாதிரி தாங்க என் லைஃப்ல எப்பவுமே நான் என்ன பண்ணாலுமே என்கரேஜ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, சுத்தி டிஸ்கரேஜ் பண்றதுக்கு எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாம் டிசைட் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு வீட்டுக்கு போனா ஸ்வீட் ஓடி தானே போகணும். ஸோ என் கையாலேயே நான் கேக் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். அவளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. மூவி நைட் மாதிரி ப்ரோ டாடி பார்த்துட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இனி ஒரு மினி வ்ளாக்ல மீட் பண்ணலாம். until then sayonara.